நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோனோட லெவல் கம்மியாக இருந்தால் அதுக்கு ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெக்னென்ட் டைமில் ஹைப்போதைராய்டு இருந்ததுன்னா அபார்ஷன் ஆகுறது, குறை மாசமாக டெலிவரி ஆகுறது, இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். இதை விட முக்கியமாக குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியம். ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் குழந்தைக்கு தேவையான தைராய்டு ஹார்மோன் அம்மாவோட உடம்புல இருந்து தான் வரும். ஸோ மதரோட உடம்புல ஆல்ரெடி தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்ததுன்னா குழந்தைக்கு மூளை வளர்ச்சியில் குறைபாடு வரலாம். நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே பண்ணுற பிளட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட்டும் எடுத்துருங்க. இதில் டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். நார்மல் பர்சன்ஸ்க்கு இந்த டிஎஸ்ஹெச் 5க்கு மேலே இருந்தால் தான் தைராய்டு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ப்ரெக்னென்சியில் இந்த டிஎஸ்ஹெச்சோட கட் ஆஃப் வந்து 2.5 to 3 தான். ஸோ 2.5 to 3க்கு மேலே இருந்தாலே தைராய்டு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய லேப்ஸில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியாமல் உங்களோட வேல்யூ நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்கள் டாக்டர் வந்து டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களோட டிஎஸ்ஹெச் வேல்யூ 2.5 to 3 மேலே இருக்குது, அதனால் உங்கள் டாக்டர் தைராய்டு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஹெசிடேட் பண்ணாமல் போடுங்க.